ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம EC2ஓட பேசிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ EC2ன்றது வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட். ஸோ நம்ம EC2 சர்வீஸில் தான் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ EC2 வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இது AWS வந்து இதில் VMs வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம VMஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த EC2வில் வந்து நம்ம EBS சர்வீஸ் இருக்குது, அப்புறம் ELB இருக்குது, அப்புறம் ASGலாம் இருக்குது. ஸோ EBS வந்து நம்ம விர்ச்சுவல் ட்ரைவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ELB வந்து நம்ம லோட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ELB யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்குது. அது வந்து எதுக்குன்னா நம்ம லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட VMஸை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம EC2 சைஸிங் அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் தான். ஸோ நம்ம ஃபியூச்சரில் தான் வந்து நெட்வொர்க் ஃபயர்வாலை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம EC2 சர்வீஸில் இருக்கிற சர்வீசஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ EC2 நம்ம க்ரியேட் பண்ணும்போது யூசர் டேட்டா நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் EC2ஓட இன்ஸ்டன்ஸ் டைப்பை பார்க்கலாம். அப்புறம் EC2ஓட பர்சேஜ் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு EC2 VM க்ரியேட் பண்ணி அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ EC2 சைஸிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் லினக்ஸ், விண்டோஸ், அப்புறம் macOS சப்போர்ட் பண்ணும். ஸோ கம்ப்யூட்னா வந்து நம்ம CPU கோர்ஸ் தான். ஸோ நம்ம VMல வந்து எவ்வளோ கோர்ஸ் இருக்கணுன்ற CPU இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கம்ப்யூட் சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி மெமரி வந்து நமக்கு ரேம். ஸோ VM வந்து எவ்வளோ ரேம் வந்து யூஸ் பண்ணுன்றதை வந்து நம்ம ரேமில் கொடுப்போம். ஸோ ஸ்டோரேஜ் ஃபேஸில் வந்து 2 இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஹார்ட்வேர் பேஸ்ட், அப்புறம் இன்னொரு வந்து நெட்வொர்க் பேஸ்ட். ஸோ நெட்வொர்க் பேஸில் வந்து நமக்கு EBS வால்யூம்ஸும் அப்புறம் EFS ஸ்டோரேஜ் வரும். ஸோ ஹார்ட்வேர் பேஸில் வந்து நமக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கில் போனால் நமக்கு நெட்வொர்க் கார்டோட ஸ்பீட் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பப்ளிக் IP அட்ரஸை வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ EC2 யூசர் டேட்டா வந்து ஒரு பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ஸோட ஃபஸ்ட்டு பூட்டில் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு பேட்ச் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் எதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ எதாவது காமன் ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா அதுவும் இந்த யூசர் டேட்டாவில் கொடுக்கலாம். ஸோ இந்த EC2 யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரூட் யூசராக வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் ப்ரிவிலேஜோட இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதால இதில் இன்ஸ்டாலேஷனும் அப்டேட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த EC2ஓட இன்ஸ்டன்ஸ் டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ EC2ஓட இன்ஸ்டன்ஸ் டைப்பில் வந்து இங்கே 6 டைப் இருக்குது. ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், அப்புறம் மெமரி ஆப்டிமைஸ்ட், ஆக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட், அப்புறம் HPC ஆப்டிமைஸ்ட். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நம்ம ஜென்ரலாக இந்த மெமரி, CPU, அப்புறம் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக எதெல்லாம் கன்சியூம் பண்ணுமோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து இது சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம வெப் சர்வர்ஸ் அப்புறம் கோட் ரெபாசிட்டரிஸ்க்கெலாம் வந்து இந்த ஜென்ரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ் டைப்பில் இந்த சீரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ T2, T3A, T3, அதுக்கப்புறம் M4, M5. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்புமே வந்து அதோட ப்ராசஸர் டைப், அதுக்கப்புறம் ப்ராசஸர் மாடல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் இன்டெல் பேஸ்டு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இதில் வந்து AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட். ஸோ இந்த கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் வந்து மெயினாக வந்து நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் இருந்தால் இது கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் எல்லாமே வந்து C சீரீஸில் வரும். ஸோ C சீரீஸ் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் கம்ப்யூட் ஆப்டிமைஸ். ஸோ நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுன்னா இந்த C டைப் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெமரி ஆப்டிமைஸ்ட் இருக்குது. ஸோ மெமரி ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து எங்கன்னா லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட் வந்து ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும்னா அதை கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம மெமரி ஆப்டிமைஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது மெயினாக டேட்டா பேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ MySQL டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதை டேட்டா அதிகமாக ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா இந்த டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெமரி வந்து ரேம் பேஸ்டுன்றதால உங்களுக்கு வந்து R சீரிஸ் எல்லாமே இதில் மெமரி ஆப்டிமைஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஸோ ஆக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டன்ஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் ஆக்ஸலரேட்டர், அப்புறம் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங், ஸோ டேட்டா பேட்டர்ன் மேட்சிங். ஸோ இது மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கிற ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து ஆக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட இன்ஸ்டன்ஸ் டைப் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் வந்து எதுக்குன்னா நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை இது ரேண்டம் IO ஆப்ரேஷன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள்
டேட்டா வந்து அதிகமாக ரீட் பண்ணி ரைட் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் இருந்து தான் நீங்கள் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் இன்ஸ்டன்ஸ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே அந்த ஐ சீரிஸ் அப்புறம் டி சீரிஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்பிசி ஆப்டிமைஸ்டு இருக்குது. ஸோ இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹெச்பிசி ஒர்க் லோடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் சிமுலேஷன் டீப் லேர்னிங் ஒர்க் லோட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ்கோட ஸ்கேல் டைப்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸோட பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ் இருக்குது, சேவிங்ஸ் பிளான் இருக்குது, ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் டெடிகேட்டட் ஹோஸ்ட், அப்புறம் டெடிகேட்டட் இன்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டன்சஸ் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமே அதை சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டன்சஸ் வந்து டைமுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கான சார்ஜஸ் வந்து இந்த ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸில் பே பண்ணணும். ஸோ சேவிங்ஸ் பிளான் வந்து நீங்கள் உங்களோட EC2 காஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் 1 or 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேவிங்ஸ் பிளானில் வந்து நீங்கள் சர்டன் யூசேஜ் வந்து நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹவருக்கு வந்து நீங்கள் $10 தான் யூசேஜ் பண்ணுவீங்கன்றதை வந்து நீங்கள் 1 or 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் பிளான் இருந்துட்டு அதுக்கு மேலே தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் டிமாண்ட் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ். ஸோ ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் வந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டன்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் டைப், ரீஜன், அதுக்கப்புறம் அதோட டெனன்சி, ஓஎஸ் எல்லாமே நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அது என்ன 1 or 3 இயர்ஸ் வரை நீங்கள் ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நோ அப் ஃப்ரண்ட், அப்புறம் பார்ஷியல் அப் ஃப்ரண்ட், அப்புறம் ஆல் அப் ஃப்ரண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போதே பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இல்லை பார்ஷியலாக பே பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் மார்க்கெட் பிளேஸில் வந்து பை பண்ணவும் முடியும், இல்லை செல் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கன்வெர்ட்டபிள் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்ஸ்டன்ஸ் டைப்பை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம EC2ஓட ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த EC2 ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த EC2ஓட சர்வீசஸ்லேயே வந்து ரொம்ப சீப்பான சர்வீஸ். ஸோ இது வந்து ஆன் டிமாண்ட் சர்வீஸோட உங்களுக்கு 90% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட VM எப்போ வேணாலும் டெர்மினேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அது வந்து எப்போ வேணாலும் டெர்மினேட் ஆகலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பிட் பண்ணும்போது உங்களோட ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிறத விட யாராவது இப்போது அதிகமாக பிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் போயிடும். ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இதை டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெடிகேட்டட் ஹோஸ்ட், அப்புறம் டெடிகேட்டட் இன்ஸ்டன்சஸ். ஸோ டெடிகேட்டட் ஹோஸ்ட் என்னென்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹோஸ்ட்டே வந்து ஃபுல்லாக உங்களுக்காக டெடிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெடிகேட்டட் ஹோஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் பர் சாக்கெட், இல்லை பர் கோர், இல்லை பர் VMோட சாஃப்ட்வேர் லைசன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ண முடியும். ஸோ டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்க்கும் டெடிகேட்டட் ஹோஸ்ட்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் வந்து டெடிகேட்டட் ஹோஸ்ட்னால் உங்களுக்கு ஃபுல் ஃபிசிக்கல் சர்வர் நீங்கள் தனியாக உங்களுக்காக டெடிகேட்டடாக இருக்கும். ஆனால் டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸில் அப்படி கிடையாது. ஸோ உங்கள் பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் மல்டிபிள் VMs வந்து அந்த ஹார்ட்வேரில் ஹோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டெடிகேட்டட் ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் லோ லெவல் ஹார்ட்வேரை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸில் அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த சேவிங்ஸ் பிளானும் ரிசர்வ் பிளானில் வந்து உங்களுக்கு 72% வந்து ஆன் டிமாண்டோட டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் பர்ச்சேசிங் ஆப்ஷனில் வந்து பெஸ்ட்டு வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் தான். அது 90% ஆன் டிமாண்டோட டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸில் ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஆன் டிமாண்ட் இல்லைனா ரிசர்வ் பிளான்ஸ் தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ லாஸ்ட்டாக இதில் கெப்பாசிட்டி ரிசர்வேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அவைலபிலிட்டி ஜோன் பேஸ்டாக நீங்கள் வந்து கெப்பாசிட்டி வந்து ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் T3 சீரீஸை வந்து நீங்கள் மும்பை ரீஜனில் ரிசர்வ் பண்ணோன்னா நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்கேலில் நீங்கள் யூஸ் பண்ணனால உங்களுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ இந்த கெப்பாசிட்டி ரிசர்வேஷனுக்காக இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சர்ச்சில் போய்ட்டு EC2 சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ VMக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் OS வந்து நீங்கள் லான்ச் பண்ணுன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அமேசான் லினக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து இதில் சார்ஜஸ் இருக்கான்றது பார்த்துக்கலாம். ஸோ இது ஃப்ரீ டைல் எலிஜிபிள் தான். ஸோ இதோட OSக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சூஸ் பண்ணும். ஸோ உங்கள் ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது டெமோ பர்பஸ்க்காக நான் T2 மைக்ரோ சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கீப்பேர் வந்து நீங்கள் லாகின் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதால நான் இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதால நான் அதே கீப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸில் ஸோ எந்த VPCயில் இதை லான்ச் பண்ணுன்றதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு சப்நெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபின்றது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணுன்னே ஒரு பப்ளிக் ஐபி அசைன் ஆகணுமா வேணாமான்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மிஷினுக்கு வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும் அசைன் ஆகும்.
அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபியில் வந்து ரேண்டமாக ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ நான் எனேபிள் கொடுத்துட்டேன் லாகின் பண்ணுறதுக்காக. ஸோ செக்யூரிட்டிக்கு வந்து நான் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் வந்து நம்ம இபிஎஸ் வால்யூம் வந்து எவ்வளோ சைஸ்க்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக 8 GB இருக்குது. ஸோ இந்த சைஸ் நான் சேஞ்ச் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் டைப் வந்து இங்கே GP3 GP2ல இருக்குது. ஸோ ஜென்ரல் பர்பஸ் SSD நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இபிஎஸ் வால்யூம்ஸை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான IOPS கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த என்கிரிப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ உங்களோட டிஸ்க்கை வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிற டைமில் வந்து இந்த என்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து லீக் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதை என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலாக இந்த வால்யூம்ஸ் ஆட் பண்ணணுன்னா இந்த ஆட் நியூ வால்யூம் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷன்லேருந்து டொமைன் ஜாயின் டைரக்டரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டைரக்டரி சர்வீஸ் இதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட IAM ரோல்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க பெர்மிஷன்ஸை வச்சு நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து மற்ற சர்வீஸை கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஹோஸ்ட் நேம் டைப்பில் வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் எப்படி செட் ஆகணுன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ IP நேம் வரணுமா இல்லை ரிசோர்ஸ் நேம் வரணுமான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த DNS ஹோஸ்ட் நேமும் எப்படி எனேபிள் பண்ணுறதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆட்டோ ரிகவரி ஆப்ஷன் இருக்குது. ஷட்டவுன் பிஹேவியர் வந்து ஸ்டாப் ஆகணுமா இல்லை டெர்மினேட் ஆகணுமான்றது இருக்குது. ஸோ நீங்கள் ஷட்டவுன் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகணுமா இல்லை டெர்மினேட் ஆகணுமான்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஸ்டாப்பில் வந்து ஹைபர்னேட் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெர்மினேட் கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகாது. இந்த ப்ரொடெக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிட்டு தான் டெர்மினேட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் க்ளவுட் வாட்ச் மானிட்டரிங் வந்து டீட்டெயில் மானிட்டரிங் இருக்குது. ஸோ இது சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதை வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் எலாஸ்டிக் GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது GPU உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, பிளேஸ்மெண்ட் குரூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணோன்னா அதுவும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் ஆப்ஷன் இருக்குது. டெனன்சி வந்து இதில் ஷேர்டாக டெடிகேட்டடாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஷேரில் க்ரியேட் ஆகும். நீங்கள் டெடிகேட்டடாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைசன்ஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போதே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து யூசர் டேட்டா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷனல். ஸோ நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட் தி லான்ச்னு வந்திருக்கு. ஸோ இது லான்ச் ஆகி உங்களுக்கு மிஷின் அப் ஆகிறதுக்கு ஒரு 2 to 5 minutes எடுக்கும். ஸோ அதோட வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணி இப்போது அப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் செக்கில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியலைசிங்னு இருந்திருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ட்ரூ பார் டு செக் பாஸ்ட்னு வரும். ஸோ இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஷின் அப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம லாகின் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண கீயை வந்து நான் இப்போது PPKவை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கீபேட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பெம்மா டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் லோட் கொடுத்துட்டு PPKவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். SVM பெம்மா வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ அதை ப்ரைவேட் கீயாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த PPK யூஸ் பண்ணி நம்ம இப்போது இந்த VM வந்து லாகின் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த லினக்ஸ் VM லாகின் பண்ண புட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே மாதிரி SSH டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ லாகின் கொடுத்தோம், லாகின் ஆகலை. ஏன்னா நம்ம செக்யூரிட்டியில் வந்து நம்ம அலோவ் பண்ணல. ஸோ அதை எப்படி அலோவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸோ நீங்கள் VMயில் போய்ட்டு இந்த செக்யூரிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக்யூரிட்டியில் போய்ட்டு இன்பவுண்ட் ரூல்ஸில் வந்து நீங்கள் உங்களோட IP அலோவ் பண்ணணும். ஸோ ஆட் ரூல் கொடுத்துட்டு நான் 22க்கு மட்டும் அலோவ் பண்ணுறேன். ஸோ இந்த கஸ்டமில் வந்து மை IP கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்மளோட பப்ளிக் IP வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஸோ நம்ம 22 ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போது டைம் அவுட் ஆனது இப்போ நம்ம ரீஸ்டார்ட் செஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போது கனெக்ட் கேட்குது. ஸோ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீயை வந்து லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீயை லோட் பண்ணலாம். ஸோ இது SSH போயிட்டு ஆத்தில் வந்து நம்ம கீயை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவன் கொடுக்குறேன். ஸோ இந்த அமேசான் லினக்ஸோட டிஃபால்ட் யூசர் வந்து EC2 யூசர். ஸோ அது கொடுத்து இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதோட ரூட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் பண்ணுறது sudo -i யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரூட்டாகவும் போயிடுச்சு. ஸோ இந்த EC2 பேசிக்ஸில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸோ நம்ம EC2 மிஷினில் வந்து ஒரு ரோல் அட்டாச் பண்ணி அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ IAM போயிட்டு இப்போ ஒரு ரோல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரஸ்டட் என்டிட்டி டைப்பில் வந்து நம்ம யூஸ் கேஸ் EC2 செலக்ட் பண்ணலாம். ஏன்னா EC2வில் தான் நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நான் இப்போ IAM வந்து இதுக்கு ஃபுல் ப்ரைவிலேஜ் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட IAM யூசர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குரூப்பில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ EC2 டெஸ்ட் ரோல்னு கொடுக்குறேன். க்ரியேட் பண்ணியாச்சு.
ஸோ இந்த க்ரியேட் பண்ண ரோலை வந்து நம்ம இப்போ EC2 இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணோம். ஸோ VMல போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் போய்ட்டு செக்யூரிட்டியில் மாடிஃபை IAM ரோல். ஸோ இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண IAM ரோலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் ரோலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இது அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ VMல வந்து நம்ம IAM டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கமாண்ட் ஒன்று நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது வந்து நம்ம AWS CLI கமாண்ட். ஸோ நம்ம கூகுளில் போய்ட்டு நீங்கள் AWS CLI வந்து நீங்கள் பர்டிகுலர் சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அது லிஸ்ட் ஆகும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அட்மின்ஸ்னால் இந்த குரூப் இல்லை. ஸோ நம்ம குரூப் நேம் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அட்மின்ற ஒரு குரூப் மட்டும் இருக்குது. ஸோ நேம் வந்து அட்மின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அட்மின்ற ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறதால இங்கே நம்ம கெட் குரூப்னு கொடுத்து கமெண்ட் கொடுத்த உடனே நமக்கு அந்த அட்மின் குரூப்பில் இருக்கிற யூசர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் அட்டாச் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து நம்ம EC2வில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து EC2ஓட பேசிக்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ EC2வில் இருக்க சர்வீசஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் EC2ஓட இன்ஸ்டன்ஸ் டைப், அப்புறம் EC2ஓட யூசர் டேட்டா, பர்ச்சேஸ் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் மிஷனில் வந்து லான்ச் பண்ணிவிட்டு ஸோ அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக ரோல் வந்து க்ரியேட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம EC2ஓட அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸை பற்றியும் பார்க்கலாம், அதில் இருக்க மற்ற சர்வீஸை பற்றியும் பார்க்கலாம். நன்றி.